கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்கள், நீங்கள் நல்ல கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் கேட்குறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம இணைந்து கட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாவிட்டாலும் தினந்தோறும் இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறும் செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜ் வரும்போது ஒரு நிமிஷம் எனக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, ஊழியத்தின் சகல தேவைகளுக்காக ஒரு கையை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சரியா? அதே போல் உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். சரி, அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தையை கேட்டு பலப்படுவோம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிட். ஆமென். உற்சாகமான ஆவி. பாருங்க, ஆலயத்தில் பாடும்போது சிலர் நல்ல கரங்களை தட்டி வாயார பாடி துதிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் அப்படி கை கட்டி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. சிலர் அப்படியே தலையை தொங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. சிலர் பைபிள் கொண்டு போயிருப்பாங்க, திறந்தே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்தில் நிறைய சோர்வு, சந்தேகம், குழப்பம், எடுத்த காரியம் வாய்க்கலை, விரும்பினது வரல, இப்படி நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கும்போது சாத்தான் என்ன செய்வான்னா, அவங்களுக்குள்ள இந்த சோர்வின் ஆவி அனுப்பி உற்சாகத்தை அப்படியே மட்டுப்படுத்திடுவான். அப்போ இந்த நாட்களில் தாவீது பாருங்க, அவர் சொன்ன ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் பாவத்தில் விழுந்துட்டாரு, மறுபடியும் கன்ஃபர்ஸ் பண்ணி ஜெபிக்கிறாரு. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து போன ஆண்டவரே, நான் மிஸ் பண்ணினேனே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாங்க. கர்த்தாவே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. அப்போ ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் யாராவது அந்த கவலை, கண்ணீர், கோபம், எரிச்சல், வாக்குவாதம், ஒரு மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டு, எதாகிலும் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போய் சோர்ந்து போயிருந்தா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. சரியா? மனுஷன் பார்க்குற விதமாக கர்த்தர் உங்களை பார்க்கவே இல்லை. அதனால் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகமான ஆவியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். பிசாசின் தந்திரம் நம்ம சோர்ந்து போயிடணும், பைபிள் வாசிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகமானது, மாமிசம் பலவீனமானது தான். ஆனால் ஆவி எப்போ உற்சாகமாக இருக்கணும். சரியா? அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஓகே? தேவ கரங்களை நடத்தும். ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் சோர்ந்து போன உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக பேசி உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியன், நீர் சொன்னதை நான் உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன், அவ்வளவுதானப்பா. மாறாத கரம் கூட இருக்கட்டும், கசப்புகள் மாறட்டும், மீண்டும் உடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வார்களாக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உற்சாகமாயிட்டீங்கல்ல? கர்த்தர் உங்கள் தேவையை சந்திச்சிட்டார் பார்த்தீங்களா? இனிமே பாருங்க, ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தையும் மாற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஒண்ணு, இந்த நேரத்தில் தான் நீங்க சாத்தானை வெட்கப்படுத்தும்படி இந்த மாதிரி செய்திகளை மேக்சிமம் ஷேர் பண்ணி ஆமென் பிறரையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.